ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2023வது வருஷம் நம்ம தமிழில் ஏகப்பட்ட படங்கள், ரொம்ப நல்ல படங்கள் வந்திருந்தா கூட அதில் ஒரு சில படங்கள் நம்மளை பயங்கரமாக மிரட்டுச்சுங்க. அந்த மிரட்டலுக்கு முக்கியமான காரணமான அந்த படத்தின் வில்லன் நடிகர்கள் யாரு, அதுலேயும் சிறந்த வில்லன்கள் யார் அப்படின்றத பற்றி தான் ரேங்கிங் அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இதை சொன்ன உடனே ஒரு சில பேர் என்ன எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல மாசான வில்லன்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுதான் இல்ல. எதனால அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் முழுக்க சிறந்த வில்லன்கள் இந்த 2023வது வருஷம் யார் அப்படின்றத சொல்ல போறேனே தவிர, இந்த மாஸ் வில்லன் அவங்களுக்கு எல்லாம் இந்த லிஸ்ட்ல இடமே கிடையாது. சிறந்த வில்லன் அப்படின்றது எந்த அடிப்படையில நான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சில படங்கள் பார்க்கும்போது அந்த படத்துல ஹீரோவையும் தாண்டி ஹீரோவே வந்து மிரட்டுற அளவுக்கு ஒரு மிரட்டலான வில்லனா இருப்பாங்க. அந்த படத்தை பாக்குற ஆடியன்ஸே மிரண்டு போயிருப்பாங்க, அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு. இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல நம்மள மிரட்டின வில்லன்கள் யாரு, அந்த வில்லன்கள்லாம் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் பேச போறேன். அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்பையும் மீறி இருக்க போகுது. அதனால இப்ப நேரம் கடத்தாம எந்தெந்த வில்லன்கள்லாம் சிறந்த வில்லன்கள் இந்த 2023வது வருஷம் அப்படின்றத ரேங்கிங் அடிப்படையில் பேசுவோம். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வில்லன் நடிகர் யார் அப்படின்றதுக்கு முன்னாடி அது என்ன படம் அப்படின்றத பத்தி பேசுவோம். அதாவது த ரோட் அப்படின்ற ஒரு படங்க, அருண் வசீரன் அவர்களோட இயக்கத்துல த்ரிஷா அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் த ரோட் அப்படின்ற ஒரு படம். ஒரு சூப்பரான ஒரு ரோட் டெக்காய்ட் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்றேன். ஒரு ரோடு ஒன்று இருக்கும், ஒரு ஹைவே ஒன்று இருக்கும். அந்த ஹைவேல எல்லாம் எந்தெந்த காரு குடும்பத்தோட போறாங்களோ இல்ல தனியா போறாங்களோ, எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த காருக்குள்ள இருந்தவங்க கிட்ட இருந்த நகை பணம் எதுவுமே இருக்காதுன்னு. இது வந்து ஒரு கேங் வந்து பிளான் பண்ணி வழிப்பறி பண்ணின்னு இருப்பாங்க. இந்த வழிப்பறியில த்ரிஷா அவர்களோட குடும்பமும் சிக்கினதுக்கு அப்புறம் த்ரிஷா என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரெகுலரா நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா, ஒரு ஆக்சிடென்ட்டா தெரியலையே, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விசாரிப்போம்னு த்ரிஷா அவர்கள் இறங்கி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது வந்து வழக்கம் போல நடக்கிற ஒரு சாதாரண ஒரு டெக்காய்ட் வழிப்பறி கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதைகள் அமைஞ்சிருக்கும். ஆரம்பத்துல என்னதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ரெகுலரான ஒரு லோக்கல் ரவுடிஸ் வந்து சேர்ந்து வழிப்பறி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களோட கதை மட்டும் இல்லாம வேற ஒரு கதை தனியா போயிட்டு இருக்கும். அந்த கதையில வந்து ஹீரோவா நடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் இல்லங்க, சார்பட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸா கலக்கிய ஷபீர் கலர்கள் தான் நடிச்சிருப்பாரு. அவரோட கதை வந்து தனியா போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட கதை. த்ரிஷாலாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா ஷபீர் தான். ஏன்னா அவரோட கதை தான் ரொம்ப முக்கியத்துவமான கதையா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த லோக்கல் கேங் எல்லாம் வந்து ரோட்ல வந்து வழிப்பறி பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இவர் வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா கடைசியில் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டே ஷபீர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஒரு ஹீரோ, இவர் இறந்துருவார் போல இருக்கு, அதனாலதான் இவங்க எல்லாம் பண்றாங்க இந்த வழிப்பறி அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா ரொம்ப நல்லவரா இருந்த மனுஷன் இந்த சொசைட்டியின் காரணமாக கெட்டவரா மாதிரி அவரோட அறிவு எல்லாத்தையும் இதுக்கு யூஸ் பண்ணி ரோடுகளெல்லாம் அடிச்சுன்னு இருப்பாரு. கண்டிப்பா அவரோட வில்லத்தனம் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ன்றதோட இந்த கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த படம் பார்த்தா பல பேருக்கு தெரியும், ஆமாங்க நாங்க கூட எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இந்த படத்துல இருந்தது. சோ இதுல வந்து ஒரு 2 கதையா போகுது. அதுலயும் வந்து மெயினா இந்த படத்தோட வில்லனே யாருன்னு பாத்தீங்கன்னா ஷபீர் அவர்கள் தான். அவரோட பங்கு அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், ஐயோ அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே, இந்த ஷபீர் வேற சம்பந்தம் இல்லாம ஏன் வராரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கிளப்பி விட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு 2.5 மணி நேரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த 2023வது வருஷம் ரொம்ப சட்டிலான பாவ மூஞ்சி வச்சுக்கிட்டு பயங்கரமான வில்லத்தனம் பண்ண ஷபீர் அவர்களை இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம 10வது இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வில்லன் யார் அப்படின்றதுக்கு பதிலா அது என்ன படம் அப்படின்றத சொல்றேன். சமீபத்தில் CS அமுதன் அவர்களோட இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த ரத்தம் அப்படின்ற ஒரு படம் தாங்க. ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண படம். இந்த படம் வந்து என்னதான் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த படத்துல வில்லன் யார் அப்படின்றத நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதாவது கடைசின்றதோட இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமா இருந்ததுன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த படத்தோட வில்லன் யாருன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதைக்களம் எதை மையமா கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல் கிரைமுங்க, அதாவது எமோஷனல் கில்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட வில்லன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள், அதாவது ஒரு சில நடிகர்களோட தீவிரமான ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியோட தீவிரமான தொண்டர்கள், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்தந்த தலைவர்கள் மேலேயும் அந்தந்த நடிகர்கள் மேலேயும் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. சோ அந்த எமோஷனை யூஸ் பண்ணி உன்னோட நடிகர் இந்த மாதிரிலாம் திட்டாம்பா ஒருத்தன், அவனை போய் போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி அந்த ரசிகனை பிரெயின் வாஷ் பண்ணி கொலைகளை பண்ண வைப்பாங்க. இல்ல உன் அரசியல் தலைவர் வந்து ஒருத்தன் அசிங்கமா திட்டான்,
நீ போய் அவனை கொல்லணும்ல அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எமோஷனலா வீக்கா இருக்கிற ஆட்களை வந்து யூஸ் பண்ணி கிரைம் பண்றதுதான் இந்த படத்தோட வில்லனோட வேலையை. ஆரம்பத்தில் என்னதான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும் போது இது ஒரு எமோஷனல் கிரைம் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த கதைக்குள்ள கொண்டு வருவாங்க. அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத கேஸ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி துருவி ஆராய்ச்சி எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல தான் சொல்லுவாரு இது ஒரு எமோஷனல் கிரைம். இந்த மாதிரி கிரைமை சாதாரண ஆட்களால பண்ண முடியாது, இது ஒரு பெரிய கேங்கா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுவாரு. கடைசியில பார்த்தா அந்த கேங் வேற யாருமே இல்ல, நடிகை மஹிமா நம்பியார் அவர்கள் தான். என்னது மஹிமா நம்பியார் தான் வில்லனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, சூப்பரான ஒரு வில்லத்தனம் பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்களோட கேரக்டர் காமிக்கும் போது ஒரு சிங்கிள் மதர் மாதிரி காமிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கிரைம் பண்றது மஹிமா நம்பியார் அவங்களோட சேர்ந்த ஒரு சில பெண்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனி செட்டப்லாம் ரன் பண்ணி இவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டா உட்காந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது போக போக தான் தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த கிரைம் பண்றாங்க தெரிஞ்ச உடனே அவங்களோட முகம் மாறும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவ மூஞ்சியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கிரைம் எல்லாம் இவங்க தான் பண்றாங்கன்னும் போது முழு வில்லத்தனத்தை மஹிமா நம்பியார் அவர்கள் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் விஜய் ஆண்டனி அவர்கள் இவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஜெயிலுக்கு போனாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காம பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் இந்த படத்தோட கதைக்களம் சூப்பரா இருக்கும். மஹிமா நம்பியாரோட வில்லத்தனம் வேற லெவல்ல இருக்கும். இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வில்லன்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். அதாவது பொன்குமார் அவர்களோட இயக்கத்துல AR முருகதாஸ் அவர்களோட தயாரிப்புல வெளிவந்த கௌதம் கார்த்திக் நடிச்ச ஒரு பீரியட் பிலிம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதைக்களத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட தெரியாம இந்தியாவுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தை வந்து ஒரு 2 வெள்ளக்காரங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ஆஸ்டன், இன்னொருத்தர் ஜேசன் ஷா. இவங்க 2 பேரும் அப்பம்புள்ள கேரக்டர் பண்ணிருப்பானுங்க. இவங்க என்ன பண்ணுவானுங்க, அங்க இருக்கிற எல்லாரையுமே குடும்பப்படுத்துறது. அதாவது அந்த மகனோட வேலை, ஜேசன் ஷாவோட வேலை என்னன்னா அந்த கிராமத்துல எந்த பொண்ணெல்லாம் வயசுக்கு வந்துருச்சோ அதெல்லாம் கூட்டின்னு போய் ரேப் பண்ணுவாரு. அப்பனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் போட்டு வேலை வாங்கின்னு இருப்பாரு. கொஞ்சம் எவனாவது டயர்ட் ஆனாலும் சுட்டு கொண்டுருவாரு. இதுதான் வேலை. இதை வந்து ரொம்ப கொடூரத்தனமா கொடூரமா பாக்குற நம்மளுக்கே ஐயோ நம்ம முன்னோர்கள்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்களா இந்தியால அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுதோ இல்லையோ, இனிமேல் சோத்துக்கே கஷ்டப்பட்டாலும் செத்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம உயிர் போட்டோம், தப்பி தவறி கூட இங்கிலாந்து பக்கமோ பிரிட்டன் பக்கமோ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வை கிரியேட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்துல நடித்த அந்த 2 வில்லன் நடிகர்கள் தான். ஏன்னா எந்த அளவுக்கு இந்தியர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. பாக்குற நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும், என்னடா இவங்களை தட்டி கேட்க ஆளே இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்ம கௌதம் கார்த்திக் அவர்கள். அவரும் தட்டி கேட்பாருன்னு பார்த்தா வில்ல மகனோட காலை வெட்டிட்டு ஓடி போய் எங்கேயும் ஒளிஞ்சுப்பாரு. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஒளிஞ்சே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியில வீரம் வந்துடும். கொஞ்சம் இவங்க 2 பேரும் அடிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த படத்தை முழுக்க தாங்கி கொண்டு போனது கௌதம் கார்த்திகான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த 2 வில்லன்கள் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாவே வந்து கேரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு இந்த படத்தின் இயக்குனர் பொன்குமார் அவர்கள். இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. 7வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் பரம்பொருள். பரம்பொருள்ல யாருங்க வில்ல, நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஹீரோ தானே நடிச்சான், நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ரசிகர்கள் ஏகப்பட்ட படங்களை தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் தெரிஞ்ச மூஞ்ச, இவரோட படம் நல்லா இருக்கணும் உள்ள போய் பங்கமா அடி வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம் பல பேருக்கு. அதனால நல்ல படங்களை எப்பவுமே பார்த்து ஆதரிங்க நண்பர்களே. அதெல்லாம் ஓகே. பரம்பொருள் அப்படின்ற படத்தோட வில்லன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம சரத்குமார் அவர்கள் தான். என்னது சரத்குமாரா? ஏற்கனவே ஒரு சண்டை மாறுதம் அப்படின்ற ஒரு படத்துல பண்ண வில்லத்தனத்தையே பார்க்க சகிக்காது. பரம்பொருளையும் அதான பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சண்டை மாறுதம் சரத்குமாரை பார்க்காதீங்க, புலன் விசாரணை சரத்குமார் எப்படி இருப்பாரு அப்படி பாருங்க. அந்த மாதிரி ஒரு மிரட்டலான வில்லத்தனத்தை இந்த படத்துல பண்ணிருப்பாரு. ஆனா படத்தோட முடிவு வரைக்கும் இவர் தான் வில்லனா அப்படின்ற மாதிரியே தெரியாது. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோவான அமிதாஷ் கூடவே தான் இவர் டிராவல் பண்ணுவாரு. ஒரு சூப்பரான சிலை கடத்தல் படம். ஜெயிலர்ல கூட சிலை கடத்தல் பண்ணாங்க. அதை விட பெருசா என்ன பண்ணிட போறாங்கன்னா ஜெயிலர்ல வெறும் சிலை கடத்தல் வாயிலே வட சுட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல சிலை கடத்தல் எப்படி போகுது, எப்படி நடக்குது, வேர்ல்டு லெவல்ல சிலை கடத்தலுக்கு மார்க்கெட் எவ்வளவு பெருசு, எவ்வளவு கோடி கொடுத்து இங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பரம்பொருள் அப்படின்ற படம். இந்த படத்துல வந்து சரத்குமார் அவர்கள் ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவரோட ஃபேமிலி மேல ரொம்ப அன்பும் பாசமாக இருப்பார். எதுவுமே அவருக்கு கிடைக்காம போயிடும். அதனால விரக்தியில நிறைய தப்பு வந்து போலீஸா இருக்கும்போது பண்ணுவாரு. கடைசியில அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமிதாஷ் அவர்களோட குடும்பம் கெட்டு சீரழிஞ்சு போறதுக்கு சரத்குமார் ஒரு காரணமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அமிதாஷ் அவர்கள் இவர் எப்படி மாட்டி விட்டாரு, எப்படி பழி வாங்கினார் அப்படின்றதுதான் மீதி கதை.
இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சரத்குமார் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணாது. கடைசியில தான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆமாப்பா இவர் தான்ப்பா வில்லன், இவ்வளவு தப்பு பண்ணார்ல, அப்ப இவர் தான் வில்லன், இவரை விட்டா வேற யாருமே வில்லன் இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆனா உண்மையான அட்மார்க்கான இந்த படத்துல வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா வி பாலகிருஷ்ணன் அப்படி ஒரு நடிகர் தான். அவர் வந்து ஏற்கனவே மன்மதன் படத்துல சிம்புவோட காதலியோட கள்ள தொடர்புல இருப்பார் பாத்தீங்களா. அந்த மனுஷன் இந்த படத்துல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வருவாரு. வர வரைக்கும் மிரட்டலா இருக்கும் அவரோட சீன்ஸ் எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு சட்டலான வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. எப்பா யூஸ் பண்ணுங்கப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் தமிழ் சினிமால யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுச்சு. அதனால இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த 2 மிரட்டலான வில்லன் நடிகர்கள் சரத்குமார் மற்றும் வி பாலகிருஷ்ணன் அவர்கள். இப்ப இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர், அந்த வில்லன் நடிகர் யார் அப்படின்றதுக்கு முன்னாடி அது என்ன படம்ன்றத, அந்த படத்தின் பெயர் தான் திருவின் குரல் அப்படின்ற படம். ஹரிஷ் பிரபு அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த படம் தான். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான படங்க. எப்பவுமே அருள்நிதி அவர்கள் நடிகிற படங்களோட கதைக்களம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்கு இந்த படம் ஒன்றும் எக்ஸெப்ஷனல் கிடையாது. இந்த படத்தோட கதைக்களமும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த படத்துல வந்து அருள்நிதி அவர்களால் வாய் பேச வராது. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நல்ல அழகான ஃபேமிலியா தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ட்விஸ்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அருள்நிதி அவர்களோட தந்தை தான் பாரதி ராஜா. அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துரும். அதுக்காக அவரை கூட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு 4 களவாணி பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு 4 திருட்டு பசங்க. அவங்க வந்து என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து லிஃப்ட் மேனா இருப்பாரு, இன்னொருத்தர் மார்ச்சரியில வேலை செய்வாரு, மார்ச்சரியில அந்த பிணவரையில வேலை செய்வாரு, இன்னொருத்தர் வந்து வார்ட் பாயா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கேட் வாட்ச்மேனா இருப்பாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து லோக்கல் கிரைம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது. அந்த கிரைம்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு தத்ரூபமா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட அருள்நிதி அவர்கள் எப்படி போய் சிக்கினாரு, அதுக்கப்புறம் அருள்நிதியை இவங்க எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெகுலரான பேட்டர்ன், ஒரு த்ரில்லர் கதையாக இருந்தாலும் இந்த படத்துல இந்த 4 வில்லன்கள்ல ஒரு வில்லங்க, அவரோட பேர் வந்து அஷ்ரஃபா. அவர் வந்து மலையாள நடிகரா. கிட்டத்தட்ட மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பட்டி பாடம் அப்படின்ற ஒரு படத்துல சூப்பரான ஆக்டிங் கொடுத்திருப்பாரு, ஜேடி தோசாவா அப்படின்ற ஒரு பேர்ல. இதை பார்த்துட்டு தமிழ்ல கிட்டத்தட்ட 10 படங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஒரு படம் தான் இந்த படம், இந்த திருவின் குரல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட ஜிகர் தண்டா டபுள் அந்த யானை மெய்ப்பாலனா வருவாரு, ரொம்ப வயசானவரா வருவாரு, ஒரு பைத்தியம் கூட சொல்லுவாங்க இவரை. இந்த மனுஷன் தான் அந்த வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயம்லாம் வந்துருச்சு. ஐயோ என்னடா இப்படி சைக்கோவாகிறான் அந்த ஆளு, இந்த அளவுக்கு மிரட்டுறானே, பாக்குற நம்மளுக்கே இப்படி இருக்குதுன்னா அந்த காலத்துல இருக்கிற அருள்நிதி உண்மையாவே ஒரு ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு பயத்தை கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அஷ்ரஃபும் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் இந்த படத்தை மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால மிஸ் பண்ணவங்க இந்த படத்தை மறக்காம பார்த்து அஷ்ரஃபோட ஆக்டிங் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதனால தான் அஷ்ரஃப் அவர்கள் இந்த லிஸ்டில் 6வது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த சிறந்த வில்லன் 2023 யார் அப்படின்றதுக்கு முன்னாடி இது என்ன படம்ன்றத சொல்லிடுறேன். வெற்றிமாறன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை அப்படின்ற படம் தான். இந்த படத்தோட கண்டென்ட் வைஸ், மேக்கிங் வைஸ் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. இருந்தாலும் வைலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். அதை வந்து நியாயப்படுத்துறத அடுத்த பார்ட்ல நியாயப்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனாலும் இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை முழுக்க தாங்கின்னு போறது யாரு, சூர்யான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூரி கிடையாது. சூர்யா அவர்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் இருந்தாலும் சூரி இல்லை. அப்ப வேற யார், விஜய் சேதுபதியானா? அவரே படத்தோட முடிவுல தாங்க வருவாரு, அவர் எங்க ஆரம்பத்துல வருவாரு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். அப்ப தாங்கிட்டு போனது யாருப்பானா, இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரம் தான் இந்த படத்தை முழுக்க தாங்கிட்டு போயிருக்கோம். அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் கலக்கியவர் தான் நடிகர் சேத்தன் அவர்கள். நம்ம யாருமே எதிர்பார்க்கல இல்லைங்க, நானே எதிர்பார்க்கல. இந்த மனுஷன் இந்த அளவுக்கு கொடூரத்தனமான ஒரு வில்லத்தனம் பண்ணிருப்பானு வேற லெவல்ல கலக்கிடுவார் மனுஷன். அதாவது ஒரு வில்லத்தனம் எப்படி இருக்கணும்னா, பாக்குற ஆடியன்ஸ் இவர் சேத்தன் தானே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இவன் மோசமான அயோக்கிய பையன் அப்படின்ற மாதிரி நம்ம அவரை திட்டணும். அப்படி வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளுக்குள்ள இந்த ஒரு கற்பனை அப்படின்றதையும் மீறி நம்ம ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு சேத்தன் அவர்கள் அந்த கதாபாத்திரத்துல வாழ்ந்திருப்பாரு. கொடுமை மேல கொடுமைப்படுத்துவாரு, ரொம்ப தத்ரூபமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சேத்தன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கதாபாத்திரத்துல பார்த்திருப்போம், ரொம்ப சட்டிலாவும் சாஃப்டான ஒரு மனிதராகவும் தான் நடிச்சிருப்பாரு. ஆனா இவருக்குள்ள இப்படி ஒரு நடிகன் இருக்கான் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் அவரை எப்படி வேணாலும் நம்ம வளைக்கலாம். அவர் ஒரு களிமண் மாதிரி, அவரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பல இயக்குநர்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த ஐடியாவுக்கு வித்திட்டது வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடித்தவர் சேத்தன் அவர்கள். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வில்லன் வேற யாருமே இல்ல, சித்தா படத்தில் நடித்த தர்ஷன் அப்படின்றவர் தாங்க. சித்தா படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க, மறக்காம சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்.யு. அருண்குமார் அவர்களோட இயக்கத்துல சமீபத்தில் வெளிவந்து சகபோடு போடுச்சு. சித்தார்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல பேரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு ஒரு 50% காரணம் இந்த படத்துல நடித்த அந்த வில்லன் தர்ஷன் அவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ராட்சசன் போன்ற படங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுல அந்த வில்லத்தனம் வந்து எப்படி வந்து ஒரு கேரி ஆயிருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தர்ஷன் அவர்கள் சமீபத்தில் நடிச்ச இந்த சித்தா படத்துல வேற லெவல்ல வந்து ஒரு
சைல்டு கிட்னாப்பிங் வேலையை பார்த்திருப்பாரு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மனுஷன் எப்படா மாட்டுவான், சீக்கிரம் புடிங்கடா, அவனை பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவார் அவரு. கடைசியில் அவர் எப்படி செத்தாருன்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தர்ஷன் அவர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. இவர் பேசிக்கலி ஒரு காமெடி நடிகருங்க. இவர் ரொம்ப வருஷமா தமிழ் சினிமால இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பிச்சைக்காரன் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. சமீபத்தில் வந்து குலுகுலுல ஒரு சின்ன காமெடி கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த மனுஷனா இந்த அளவுக்கு சைக்கோத்தனமான ஒரு சைல்டு கிட்னாப்பிங் வேலையை பார்த்தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோன்ற அளவுக்கு அந்த படத்துல மிரட்டலான நடிப்பை கொடுத்திருப்பாரு. அதனால சித்தா படம் வெற்றிக்கு நம்ம தர்ஷன் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம், அவரோட மிரட்டலான வில்லத்தனமும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வருஷத்துல ஒரு சிறந்த படம் அப்படின்றதையும் தாண்டி சிறந்த வில்லத்தனத்துக்கு இவருக்கு இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை கண்டிப்பா கொடுத்துடலாங்க. இப்போ 3வதா சொல்ல போற படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் சமீபத்தில் வந்த போர் தொழில் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல யாரும் இல்ல எங்களுக்கு நல்லா தெரியுமே, ஏன்னா எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டோம். இதுக்கு மேல இந்த படத்தோட கதையை பத்தி நீ விளக்காத அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட், கதையை பத்தி எல்லாம் சொல்லவே அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்துல 2 வில்லனுங்க இந்த அளவுக்கு இந்த படத்தோட கதையை கொண்டு போனா பாருங்க. அந்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா, அவனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்ம யார் அவரு சரத்பாபு அவர்கள் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சரத்பாபு சூப்பரா பின்னி பெடல் எடுத்துருப்பாரு. அப்படின்னா இந்த லிஸ்ட்ல சரத்பாபு அவர்களுக்கு தான் 3வது இடமான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவோம். அவர் பல அவார்டுகள் வாங்கியிருக்காரு. அவரோட நடிப்பு இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவர் மெயின் வில்லன் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் வருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். பேங்க் ஆபீசர் மாதிரி இருப்பான். அவன் தான் இவ்வளவு பெரிய மிரட்டலான கொலைகளை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. வேற லெவல் அந்த சீன் எல்லாம். இந்த ஆளை கூட எங்க இருந்து பிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப நாளா ரொம்ப பேருக்கு தெரியாம இருந்தது. இவர் வந்து ஒரு மலையாள நடிகர். இவரோட பேர் தான் வந்து சுனில் சுகாதா அப்படின்றாங்க. மலையாளத்துல நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. நான் அடிக்கடி நிறைய மலையாள படங்கள் பார்ப்பேன். அதுல ஒரு சில படங்கள் இவரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பொரிஞ்சி மரியம் ஜோஸ், அதுக்கப்புறம் வேற என்னங்க மாமாங்கம், இந்த படத்துல எல்லாம் இவர் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரை தூக்கின்னு வந்து இந்த படத்துல ஒரு மெயின் வில்லனா வச்சாங்க பாருங்க. அங்கதாங்க ட்விஸ்ட். அது ஏத்த மாதிரி இவரும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட மிரட்டலான வில்லன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இவரை கண்டிப்பா கொண்டு வரணும். பாக்குறதுக்கு பாவமான மூஞ்சி, ஆனா கொடூரமான செயல் அப்படின்றத ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க அவரோட கதாபாத்திரத்தை. அதனால கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல நடிகர் சுனில் சுகாதாக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்ப 2வது இடத்துக்கு வந்துட்டோம். 2வது இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமன்னன். மாமன்னன் படத்தில் வில்லத்தனத்தை காட்டி மிரட்டிய நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கு தான் இந்த லிஸ்ட்ல 2வது இடம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைகளம் எல்லாம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்துல 35 கோடியில் எடுக்கப்பட்டு 74 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண ஒரு மாபெரும் ஹிட்டான படம் மாமன்னன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வடிவேல் அவர்களையும் தாண்டி உதயநிதி அவர்களையும் தாண்டி, உதயநிதி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா, சரி கீர்த்தி சுரேஷ் அவர்களையும் தாண்டி கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல இருந்தாங்களா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இவங்க எல்லாரையும் மறக்கடித்த அந்த வில்லத்தனமான நடிப்பை கொடுத்த ஃபஹத் ஃபாசில் அவர்கள் தான் காரணம். ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போயிட்டு நான் ஒரு வில்லத்தனமான வில்லன் அப்படின்னு கொடூர வில்லத்தனத்தை காமிச்சாலும் கடைசியில் படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஏடா மாரி செல்வராஜே யோசிச்சிருப்பாரு, படத்தை வந்து நான் என்ன நோக்கத்துல எடுத்தா நீங்க அதை வந்து பேசுறதை விட்டுட்டு இவனுக்கு கொடி பிடிச்சி ஃபஹத் ஃபாசில டெவலப் பண்ணி விட்டீங்க, இந்த ஆள் இன்னும் பயங்கர ஹீரோ மாதிரி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜே தலையை சொரிஞ்சுன்னு இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கே தெரியாம அவர் டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் தான் மாமன்னன் ஃபஹத் ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோயிசமான ஒரு டெரரான ஒரு ராவான ஒரு வில்லத்தனத்தை கொடுத்து ரசிகர்களை அப்படியே புரட்டி போட்ட ஒரு வில்லத்தனமான நடிகர் ஃபஹத் ஃபாசில் அவர்கள். அதனால கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் சிறந்த வில்லன் 2023 யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபஹத் ஃபாசில் தான். இப்போ இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் வேற யாரும் இல்லைங்க, ஜெயிலர் படத்தில் நம்மை மிரட்டிய விநாயகன் அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் முதல் இடத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த வருஷத்துல யாருமே வில்லத்தனம் அந்த அளவுக்கு மிரட்டலா பண்ணல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவர் எப்படி வந்தார் அப்படின்றத பத்தி சொல்லுவோமா? அதாவது இந்த கேரக்டருக்கு முதல்ல மம்மூட்டி அவர்களை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நெல்சன் அவர்கள் பிளான் போட்டிருக்காரு. ஆனா மம்மூட்டி அவர்கள் ஒரு சில காரணத்தினால இந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாராம். இருந்தாலும் மலையாள நடிகர்களான மோகன்லால், விநாயகன் எல்லாம் உள்ள வந்தாச்சே. ஆனா விநாயகன் அவர்கள் எப்படி உள்ள வந்தாரு அப்படின்றதுதான் இங்க மேட்ரு. அதாவது இந்த படத்துல ஒரு வில்லனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு நெல்சன் முடிவு பண்ணோன்னே அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, எப்பவும் போல வழக்கம் போல இருக்கிற ஒரு தமிழ் வில்லனை இந்த படத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வில்லனை வந்து நம்ம ஒண்ணு ஆந்திரால இருந்து தட்டி தூக்கணும், இல்ல கேரளால இருந்து தட்டி தூக்கணும். அவன் வந்து ஒரு டிப்பிக்கலான ஆந்திராக்காரனாவோ கேரளாக்காரனாவோ இருக்கணும். தமிழ் சுட்டு போட்டாலும் சரியா வரக்கூடாது. வாயை திறந்தாலே தமிழ் கொஞ்சம் தான் வரணும், மற்ற லாங்குவேஜ் தான் அதிகமா வரணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாராம். அப்ப ஆரம்பத்துல ஒரு தெலுங்குல தான் நிறைய பேரை தேட ஆரம்பிச்சிருக்காரு. தெலுங்குல யாருமே செட் ஆகாதனால விநாயகன் அவரோட ஒரு சில படங்களை அவர் பார்த்திருக்காரு. அந்த மேனரிசம் ரொம்ப பிடிச்சு போய் இந்த ஆள் இந்த படத்துல நான் நடிக்க வைக்க போறேன், ஆனா இந்த ஆள் இந்த படத்துக்காக ஸ்பெஷலா எதுவுமே பண்ண வேணாம், அவர் ஆஸ் யூஷுவல் நேச்சுரலா எப்படி இருக்காரோ அப்படி இருந்தாலே போதும், அந்த ஒரு நடிகர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி விநாயகனை கூட்டிட்டு வந்து எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்காம, சார் இதுக்கு முன்னாடி நீங்க மலையாள படத்துல எல்லாம் எப்படி நடிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி இங்க நடிங்க, நீங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிங்கே போடணும்னா நேச்சுரலா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாராம்.
ஸோ விநாயகன் அவர்கள் செய்தது எல்லாமே ஆன் ஸ்கிரீன்ல அவரோட நேச்சுரலான குணாதிசயமான ஒரு கேரக்டர் தானே தவிர இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ரா ஆக்டிங் அவர் எதுவுமே பண்ணல. அப்பனா இந்த ஆள் நடிக்காம இந்த அளவுக்கு வெறித்தனமான ஆக்டிங்கை காமிக்கிறானே, இவன் நான் நடிக்க சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்படி இந்த ஆளோட உண்மையான நடிப்பை பார்க்கணும்னா மலையாளத்துல ஒரு சில படங்கள் இருக்கு. அதுல ஒரு படம் இந்த கம்பட்டி படம் அப்படின்ற படம். அதுல இந்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, நீங்களே மெர்சல் ஆயிடுவீங்க. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடித்திருக்கும் அந்த 2023 வருஷத்தின் சிறந்த வில்லன் விநாயகன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோல ஒரு 10 படங்களை நான் சொல்லியிருப்பேன். இந்த 10 படங்களையும் நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்ச வில்லன் இவர் தான் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல ஒரு சில படங்களை நான் பார்க்கல அப்படின்னா எந்தெந்த படங்களை நீங்க பார்க்கலன்றதையும் போடுங்க. எந்த வில்லன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் போடுங்க. நம்ம நண்பர்களும் பார்த்து படித்து தெரிந்து கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே.